सम्प्राय श्रीनिवासानुकम्पयाम् इक्षुसारश्रवन्त्येव यद्भूर्त्या चक्करायितं समस्तजननीं वन्दे चैतन्यस्तन्यदायिनीं श्रेयसीं श्रीनिवासस्य करुणामिव रूपिणीम्. பகவானுடைய திருப்பாவையினுடைய 5வது நிலையை வர்ணிக்கக்கூடிய மாயனை என்னும் பாசுரம். இப்பாசுரத்தை கண்ணனே கோவிந்தனாகவும் ஸ்ரீனிவாசனாகவும் இன்று திருமலையிலே நமக்கு காட்சி கொடுப்பதாக ஸ்ரீனிவாச புராணமானது கூறுகின்றது. அந்த வகையிலே பக்தர்களே, நாம் இங்கு புரசைவாக்கம் வெள்ளாளத் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய தரிசனத்துடன் மாயனை பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். வரத ஹஸ்தத்தோடும் அபய ஹஸ்தத்தோடும் சொர்ண மாலையோடும் பக்ஷஸ்தல லக்ஷ்மியோடும் திவ்ய அலங்காரங்களோடும் கிரீடமுகுட்ட சூட்டாவதம்சங்களோடும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மாயனை மன்னு வடமதுரை மைந்தர் ஸ்ரீனிவாசனாக நமக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். ஆண்டாளுடைய அர்ச்சாவதார அனுபவம் இந்த பாசுரம் என்று கூறுவார்கள். நாமும் அர்ச்சாவதார எம்பெருமானோடே சேர்ந்து இந்த ஒரு பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை, கண்ணனுக்காக இந்த நோன்பை நோக்கின்றோம். கண்ணன் யார்? மாயன். மாயன் என்றால் அவன் அவதரித்தது மாயன். அவதரித்த இடத்திலே வளராதது மாயனை, வளர்ந்த இடத்திலே லீலைகளால் அனைவரையும் மயக்கிய மாயனை, காளிங்க நர்த்தனம் செய்த மாயனை, ராசக்கிரீடை செய்த மாயனை, கம்சனை வதித்த மாயனை, கடலுக்கு நடுவுக்குள் ஒரு நகரை சிட்டிக்க முடியுமா என்று ஆச்சரியப்பட்டவர்களுக்கு கடலுக்கு நடுவே ஒரு துவாரகை எனும் நகரை சிட்டித்த மாயனை, 7 ஸ்லோகங்களிலால் தன்னை சரணடைந்த ருக்மிணியை சிசுபாலனிடத்திலிருந்து காப்பாற்றி விவாகம் செய்து கொண்ட மாயனை, ஒருபடி அவனுக்காக குசேலனுக்கு தன்னையே அளித்த ஒரு மாயனை, கையர் பிடித்த ஒழுவுகோலும் சிறுவாய் களிரும் சேனாதூளி தூசரிதமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாற்றிய கால்களுமாய் உடைய பார்த்த சாரதியாகிய பகவத்கீதையை உபதேசம் செய்த மாயனை என்று ஒரு வார்த்தையால் கண்ணனுடைய பிரபாவத்தை வர்ணித்த ஆண்டாள், அந்த மாயன் எவ்வாறு அவதரித்தான்? மன்னு வடமதுரை மைந்தனை. அவன் அவதரித்தது வடமதுரை. வடமதுரை மண்ணு வடமதுரை, உயர்ந்த வடமதுரையாம். நாராயணியத்திலே பட்டத்திரியை குறிப்பிடுவார். விக்யாதே மதுராபுரே கிலபவத்சான் நித்ய புண்ணியோத்தரே தன்யாம் தேவகநந்தனாமுதபகத் ராஜாச்ச சுரத்மஜகாஹ. புண்ணியமான மதுரை. பகவான் வாமனாவதாரம் செய்த போது சித்தாஷ்டிரமமாக இருந்த மதுரை. சத்ருக்னாழ்வான் லவனாசுரனை அழிப்பதற்காக படைவீடாக இருந்த மதுரை. இவ்வளவு வியாக்கியானங்கள். இப்போது கண்ணன் அவதரித்த போது வடமதுரை. வடக்கே இருக்கக்கூடிய பிருந்தாவனம் வடமதுரை. வடமதுரை என்றால் தென்மதுரை ஒன்று உண்டு. எங்க தகப்பனாரான பெரியாழ்வார் பல்லாண்டு பாடிய மதுரை தென்மதுரை. அங்கு அவதரித்தவனோ மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை. அவதரித்தவுடன் கண்ணன் கிளம்பிய விருத்தாந்தத்தை கூறுகிறாள். வசுதேவர் தன்னுடைய தலையிலே கண்ணனை சுமந்து அந்த யமுனையை தாண்டும் போது அவள் யமுனை அல்ல, நீர் யமுனை அல்ல, பெருநீர் யமுனை அல்ல, தூய பெருநீர் யமுனை. யமுனையை வாழ்த்துகின்றாளாம் ஆண்டாள். ராமாவதாரத்திலே ராவணன் தான் சீதையை அபகரணம் செய்தான் என்று கோதாவரி நதி ராவணனை ராமனுக்கு காண்பித்து கொடுக்கவில்லை. ராவணனிடத்திலே பயம். அதுபோல எங்கேயோ லங்கையிலே இருந்த ராவணனுக்கு கோதாவரி பயந்தது போல், ஏ யமுனையே, எங்கே என் கண்ணனுக்கு நீ வழிவிட மாட்டாயோ என்று பயந்த போது அருகிலேயே இருக்கக்கூடிய கம்சனுக்கு பயப்படாமல் அவனுக்கு அவதார காலத்திலே வழிவிட்டதால் தூய பெருநீர் யமுனை என்று ஒரு பட்டமே அளிக்கின்றாள் ஆண்டாள். அந்த யமுனை துறைவனை, யமுனையிலே ஸ்நானம் செய்து செய்து தன்னுடைய வாயை கொப்பளித்து கண்ணனுடைய அந்த வாய் அமுதம் அந்த யமுனையிலே கலந்ததினால் கண்ணனுடைய சம்ஸ்லேஷத்தினால் தூய பெருநீர் யமுனையாக மாறிற்றான். தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. எவன் வடமதுரை மைந்தனாக பிறந்தானோ, எவன் யமுனையை தாண்டி நண்டகோகுலத்திலே வளர்ந்தானோ, அவன் எப்படிப்பட்டவன்? ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு. முதா கிமுவதம் யகோ சகலம் ஆகுலம் கோகுலம்
கண்ணனை அடைந்ததால் கோகுலமே ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் என்று ஆயர் குலத்திற்கே ஒரு விளக்காக கண்ணனானவன் பெருமையை சேர்த்தவன். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை யசோதையனுடைய ஒரு பெருமை. தேவகி பெற்றெடுத்தாள் கூட வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை யசோதை அடைந்தாள். யசோதையனுடைய குடலை விளங்கும்படியாக செய்தவன். அதாவது பக்தர்களே, ஒரு தாற்பயம் என்னவென்றால், ஒரு குழந்தை நன்றாக இருந்தாலும் அந்த குழந்தை சரியாக இல்லாவிட்டாலும் தகப்பனாருடைய வம்புக்கே யாரும் போக மாட்டார்களாம். தாயாரைத்தான் பிடித்து எழுப்பார்கள். கௌசல்யா சுப்ரஜா ராம மன்னுபுகள் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே. ராமாவதாரத்திலே தசரதற்கு பெருமை இல்லை, கௌசல்யை என்ன பாக்கியம் செய்தார். அதே போன்று ஆண்டாள் நாச்சியாரும் வசுதேவரை வாழ்த்தவில்லை, நந்தகோபரை வாழ்த்தவில்லை. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. அவ்வாறு இந்த பாவை நோன்பிலே எவன் வடமதுரை மைந்தனாக அவதரித்தானோ, எவன் யமுனையை தாண்டினானோ, எவன் கோகுலத்திற்கே அணிவிளக்காக இருந்தானோ, எவன் யசோதையனுக்கு பல பால லீலைகளாய் அவன் குடல் விளங்கும்படியாக செய்தானோ, அந்த கண்ணனை இந்த திருப்பாவையாகிய நோன்பிலே அர்ச்சாவதார எம்பெருமானாக வழிபட தூயோமாய் வந்தோம். நாம் தூய்மையான சிந்தனையுடன், தூய்மை என்றால் அகத்தூய்மையும் வேண்டும், புறத்தூய்மையும் வேண்டும். ஸ்நானம் செய்து மார்கழி நீராட்டத்திற்காக வந்திருக்கின்றோம். கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தை தவிர, அவனுடைய சிந்தனையை தவிர வேற எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லாமல் தூய்மையான மனத்துடன் தூயோமாய் வந்தோம். தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. என்ன அழகான வார்த்தைகள்! கலியுகத்திலே நாம் பகவானிடத்திலே ஈடுபட வேண்டிய தர்மத்தை, திரிகரண சுத்தியை, 3 விதமான வழிகளை ஆண்டாள் நாச்சியார் இந்த வரிகளிலே அழகாக குறிப்பிடுகின்றார். பகவானுடைய அருளானது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தூமலர் தூவி தொழ வேண்டும். துளசீதலத்தையாவது எடுத்துக்கொண்டு ஏதாவது நாராயணா, கிருஷ்ணா, கோவிந்தா, கேசவா என்று அவரவர்களுக்கு பிடித்த திருநாமத்தை சொல்லி பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயசதே என்று தூமலர் தூவி தொழ வேண்டுமா? தூமலரை பகவான் எதிர்பார்ப்பதில்லை. அந்த தூமலரை தூவும் போது நாம் தொழக்கூடிய பக்தியை கண்ணன் ஏற்றுக்கொள்ளுகின்றானாம். தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி. கலியுகத்திலே நமக்கு சிறந்த சாதனம் வாயால் பாடுவது, நாம சங்கீர்த்தனம். அவனுடைய திருநாமத்தை, 1000 திருநாமங்கள் அனந்தமாக உள்ள பகவானுடைய திருநாமத்தை கோவிந்தா என்றோ, ஸ்ரீனிவாசா என்றோ, கண்ணா என்றோ அந்தந்த திருநாமத்தை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்மநிவேதனம் என்று ஆண்டவனை அடைவதற்கு நம்முடைய தர்மங்கள் 9 விதமான வழிகளை காட்டுகின்றன. அதிலே உத்தமமான வழி அவனை பற்றி பாடுவது, அவனை சிந்திப்பது. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க நம்முடைய ஹிருதய கமலத்திலே அவனுடைய திருவுருவை கண்ணால் மூடிக்கொண்டு தியானம் செய்து கிரீட மகுட சூட்டாமதம்ச மகர குண்டல கிரைவேயக ஹாரகேயூர கடக ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப முக்தா தாமோதர பத்தர பீதாம்பர காஞ்சி குண நூபுராத் அபரிமித திவ்ய பூஷண. திவ்ய திருவாபரணங்களோடு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய வடிவழகை ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் சமேதனாக வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழ நமக்கு ஏற்படக்கூடிய பயன் போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். இந்த திரிகரண சுத்தியால் கண்ணனை அனுசந்தானம் செய்தோமே ஆனால் நாம் இன்று வரை செய்த பாவங்கள் நம்மை விட்டு பயந்து ஓடும். வரக்கூடிய பாவங்கள் நம்மிடத்திலே நெருங்குவதற்கு பயப்படக்கூடிய அளவுக்கு நெருப்பிலிட்ட பஞ்சு போல நம்முடைய பாவங்கள் எல்லாம் கண்ணனை நினைப்பதால் அழிந்து போகும் என்று அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய இந்த பாசுரத்தில் வழக்கமாக நாம் அனுபவிக்கக்கூடிய திவ்ய தேச அனுபவத்தில் பிருந்தாவனமாம் வடமதுரை கஷேத்திரத்தை ஆண்டாள் மாயனை மன்னு வடமதுரை என்று குறிப்பிட்டு கண்ணனுடைய பிருந்தாவனம் அவன் அவதரித்த இடம் இன்றும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய யமுனா நதி, அவனுடைய கால் சிவடுகள், அவனுடைய அழகான திவ்ய லீலைகள், அவனுடைய சௌந்தரியமான சொரூபம் அடங்கிய வடமதுரையாகிய திவ்ய கஷேத்திரத்தை ஆண்டாள் மங்களாசாசனம் செய்ததாகவும் இப்பாசுரத்தோடு நாம் தியானித்துக் கொள்ளலாம்.